சூரியநாதம் 101 கூறுவது, அன்பான நெஞ்சங்களுக்கு நட்பான உறவு துடிப்பது. அறிவை மேலறியாக்குபவர்கள் படம் சம்பாதிப்பார்கள் அவர்கள் செயலில். அறிவை மேலில் வியர்ப்பாக்குபவர்கள் குறைந்தவர்கள் அறிவில். அதனால் அவர்கள் 2 பேரும் அறிவில் பொருத்தம் இல்லாதவர்கள். அது உலக மக்களில் கூறுவது பலதர அறிவு. இவர்களுக்குள்ளில் இயங்கும் அறிவு. இப்படிப்பட்டவர்கள் இங்கு கூறுவதை விரும்ப மாட்டார்கள். வியர்வை வேலை செய்பவர்கள் மதுவிற்கு அடிமை, மற்றவர்கள் பணத்திற்கு அடிமை. இங்கு 2ம் கிடையாது. அவர்கள் அறிவருக்கு இணக்கத்திற்கு கூறுவது. அறிவை அறிவாக்கி உடலுக்குள் என்ன என்பதை புரிந்து கூறுவது. அதை பக்தி ஆக்கும் செயலில் அந்த அறிவு உருவாவது எப்படி என்று அன்றைய காலம் மலையாள நாராயணகுரு எழுத்தாசானாயி பண்டிதனாயி இருந்த தருணத்தில் அறிவு உருவாவது உடலில் அதை 15 பாகமாக எழுதியது. 2 வரை கூறியது. படித்த அறிவில் அனுபவம் வாயு நீர்ச்செயலில் நடப்பது என்றாலும் அது எத்தரத்தில் என்பதை பார்ப்பது. அது 3ஆம் குறிப்பு கூறுவது. அறிவின் அளவில்லாதே தறியாம் மறைவாயதும் விளங்கும். அறிவின் எழுகின்ற கனவு அறிவாகுகின்ற வண்ணம் எங்கெல்லாம் தறியாம் அறிவு. திருமந்திரம் 17 இந்த தறியாம் வாக்கு அங்கு வருகிறது. அதனால் இவர்கள் குணம் எங்கு போனாலும் அவர் குணம் நாம் கூறுவது. அவனவன் தனி குணம் எங்கு போனாலும் கிடைக்கும் என்று இருக்கும் என்பது. இங்கு அவர்கள் அறிவில் அவரவர் புத்தியை காண்பித்தார். அந்த செயலில் வரும்போது அப்படித்தான். காரணம் 2ஆம் குறிப்பில் அறிவில்லைன்னால் லில்லி ஈ நீட்டெழுத்து. இங்கு தமிழில் கூறியது ஈ எழுத்து வடிவம். ஈ நீட்டு. அப்போது தமிழில் உயிரெழுத்து ஈயும் உயிரெழுத்தில் ஈ என்ற வார்த்தை வெளிவருவது. 3 லா வருவதில் வாய்வு எழுத்து. அப்போது அந்த 2 எழுத்தும் நீரெழுத்து இல் புள்ளி ஒப்புளில் ஒலிப்பது. அவர் ஆசானாய் வந்த குணத்தை காட்டினது. வாய்வு செயலில் நீர் சேர்ந்து அறிவு லில்லி ஈ எழுத்துவலி. லீ என்னும் எழுத்துவலி ஈ. அந்த எழுத்து மூக்கு முகச்செயல் அறிவிற்கு பஞ்ச இந்திரிய அனுபவம். இது சூரியநாதம். தொல்காப்பியம் கூறும்போது அந்த ஈ எழுத்தை கூறியது. இங்கு தறியாம் மறைவாயதும் விளங்கும். அக்னி மெய்யெழுத்து சரீர கருத்து. சூடு உடல் கனவிற்கு அறிவாகின்றது உடலில் எங்கெங்கெல்லாம். இன்று மலையாளத்தில் எழுதியது தமிழ் கிரந்தங்கள். நாராயணகுரு அன்றைய காலம் படித்தது. அவர் பணம் கொடுத்து அன்றைய காலம் தமிழ் ஆசானிடம் படித்தது. திருமந்திரம், திருக்குறள், பாம்பாட்டி சித்தருடைய ஆடு பாம்பு என்பது அவர் குறிப்புகள் காணலாம் தமிழ் சுவையோடு. இப்போது தமிழிலும் அப்படிப்பட்ட செயல்கள் இன்று தமிழில் உலகத்தில் எந்த மொழியிலும் கூகுளில் தேடிப்பாருங்கள் இப்படி கூறுமா என்று. இங்கு கூறுவது கனவிற்கு சொற்பனம் காணும் மனித உடலில் நடப்பதற்கு இன்றைய
படிப்பு ஒரு காலம் கூறாது ஆங்கில மொழியில். நீங்கள் பலவித எண்ணங்கள் நினைவில் ஆண் பெண் செயல் கன்னி பருவத்தில் அவர்கள் நீங்கள் கன்னியாகி வரும்போதும் உறக்கத்தில் உங்கள் உடலில் உங்களை அறியாமல் சொப்னத்தில் மோகினி மோகன ரூபத்தில் சுக்கிலம் போவது அது கன்னிப்பர். கனவு காண்பது சுவாசம் எடுத்து உறங்குவதில் உடலை தளர வைத்து உறக்கம் உங்களை மறைத்து மறந்து உறங்குவதில் நீங்கள் சுவாசம் இழுப்பது கொப்புளில் சென்று மேல் வருவது. அப்போது சங்கில் கூடி அங்கு தங்கி நின்று வருவது நாசி துவாரம் சங்கு என்றால். அப்படி போவதில் நடப்பது மனசு பஞ்சேந்திர செயலோடு இணங்கி உங்கள் உடல் தத்துவத்தை சொல்பனமாக கூறுவது. அது நீங்கள் உங்கள் மனசு காண்பது கண்ணில் தெரியும். இது அந்த மனசு நடத்தும் நாடகம். சிலரில் நல்லது கெட்டது பலம் நிலையில் தெரிவிப்பது உங்கள் மனசு. உங்கள் செயலை பொறுத்து அது செயல்படும். அதற்குத்தான் அறிவு என்ன என்ன பல வண்ணம் என்பது எங்கெல்லாம் என்று அவர் கூறுவது. அதற்கு அறிவில் எழுகின்ற கனவு அறிவாகின்ற வண்ணம் எங்கெல்லாம். இப்படி கூறுவதில் இது கேட்பவர்க்கு என்ன லாபம்? உங்கள் நேரம் வீண் செலவு. இதை கேட்கும் நேரம் வேறு எதையாவது எண்ணலாம் என்று நினைப்பவர்களுக்கு இது புரியாது. நீங்கள் சொல்பனம் காண்பது எப்படி என்றால் அதன் செயலுக்கு உங்கள் உடல் கூறுகளையே காரணம். அந்நிய நிழலை தீண்டி கூறவில்லை இங்கு. இனி தமிழ் மலையாள மொழியிலும் சூரியநாதம் கூறுவது பட்டினத்தார் மகத்துவம் 30, 48, 52 எழுத்துக்களை சந்த விருத்தத்தில் பூரண மாலை வழி கேட்பதில் மனிதன் பணத்திற்கும் மது குடிப்பதற்கும் தேவை என்றால் இது கேட்பதில் என்ன புரியும்? உங்களுக்கு புரியாது. இங்கு பூரணமாலை 30 கூறுவது பட்டினத்தாருடைய என்னை அறியாமல் எனக்குள்ளே நீ இருக்க, உன்னை அறியாமல் உடல் அழிந்தேன் பூரணமே. இங்கு ஒலி என்னை என்பது அவர் உடலை. 3 எழுத்து நா ஐ நெற்றி. இப்படி அந்த எழுத்தை வைத்து கூறுவதில் நெற்றி மனசு செயல்பட வாயு கூறு உடல் செயலில் மனசு மந்தம் செயல் நெற்றி அங்கு உன் சூடு செயல் வெளிச்சம் மனசு இயங்குவதில் செயலாக்க எண்ணெய் இழந்து உடலில் மனசு இயங்க காரணமாயதில் நீ செயல்பட மனசு உடல் எண்ணெய் மறைத்து அந்த காட்சியில் முழுமை அடைய. அவன் என்பது நீ என்பது சூரியன். 31 கூறுவது புண்பட்டு என்பது அர்த்தம் 29 கூறியது. அது மலதுவாரம் நீர்த்துவாரம் சிவப்பு நிறமாய் காண்பது. சிவபரத்துவம் 16 இடியும் முழக்கமும் அர்த்தம் கூறியது. மலம் நீர் போவதின் செயல் இல்லாமல் ஆனது. இங்கு கூறுவது கருவாய் உருவாய் கூறுவது. அதன் அர்த்தமும் இங்கு ஒன்றிணைவது. உடல் செயல் அறிவு உருவாவதற்கு காரணம் என்பது எல்லாம் இதில் வருகிறது. அது அந்த மலத்துவாரம் நீர்த்துவாரத்தில் வருவது. அதன் செயல் இன்று யாருக்கு தேவை? மது குடித்தால் புரியாது. பணம் சம்பாதிப்பதன் எண்ணத்தில் இருந்தால் இதன் செயல் சிந்திக்க நேரம் கிடைக்க.
இங்கு அந்நிய நிழலை தீண்டாமல் அவர் உடலில் செயலை கூறுவது. கருவாய் உருவாய் கலந்து உலகலாம் நீயாய் அருவாகி நின்றது அறியேன் பூரணமே. கருவாய் என்பது எது? சுக்லம் போவது, ஆண்குறியில் இருந்து உடல் சுகம், கணவன் மனைவியில் செயல்பாடு. அந்த கருவாய் ஆண் உடலில் இருப்பது. அதற்கு உருவாவது என்பது உடலில் ஆகாரம் உண்பது, மலமாய் போவது. இதன் தத்துவம் அன்னக்குடலில் மலம் வேற ஜலம் வேற என்று நீர்க்குடலில் செல்வது. அது இரத்தம் மஞ்ச நிறமாகி இரத்தம் இருதயத்தில் சென்று அங்கிருந்து வெள்ளை நிறம் ஆவது. பஞ்ச இந்திரியத்திற்கு செல்வது. அந்த வெள்ளை நிறம் சுக்லமாவது அறிவுக்கு காரணம் அநேக செயல்களில் இந்த வாயு கூறு செல்வது. அப்போது இங்கு கருவாய் உருவாய் கலந்து உலகெல்லாம் நீயாய். உலகெல்லாம் என்றால் இங்கு உடலை கூறும்போது உலகெல்லாம், உலகத்தின் வெளிவரக்கூடாது, உடலுக்குள். அப்போது உலகெல்லாம் என்பது உடல் உலகமாயதில் எல்லாம் என்றால் நீயாய். உன் உடலில் சூடு சக்தி எங்கெல்லாம் இருக்கிறது. இது தராச்சரன் உடல், பூமிதரன் உடல், சராச்சரன். இந்த 3 நிலையும் தெரிந்தால் எங்கள் தெய்வம் என்று யாரும் கூற மாட்டார்கள். இங்கு கூறுவது உலகெல்லாம் நீயாய் என்றால் 2 விதத்தில் நீ எடுக்கலாம். உலகில் எங்கும் நீ இருப்பாய். ஆனால் இங்கு தராத்தரன் என்னில் என் உடலில் அருவாகி நின்றது அறியேன் பூரணமே. அருவாகி கருவாய் நீர்த்துவாரம், அதில் சுக்லம் போவது. ஒரு வழியில் பட்டினத்தார் கோவில் திரு அகவலில் கூறியது 35 முதல் வரி. சலமும் சீயும் ஒரு வழி. சலம் உடல், நிறம் 3. ஏது? மஞ்சை, சிவப்பு, வெள்ளை. அது சுக்லமாவது சீ. அந்த வார்த்தையை அவர்கள் அப்படி கூறுவது. அது யோனியில் கர்ப்பக்குழியில். இங்கு கருவாய் என்பது அதன் சத்து போனது. அப்படி அரு உரு, ஒப்பற்ற உரு, அரு உருவாகி ஒப்பற்ற எங்கும் நினைக்க முடியாமல். அது ஆகாரத்தில் மலம் போவது, நீர் வேறு ஆவதில் நடப்பது. இங்கு அச்செயல் இல்லை. அது 2ம் கலந்து அந்த 2லும் அதன் செயல் சக்திகள் இல்லை. உலகெல்லாம் இங்கு உடல் உலகம் செயலுக்கு தராத்தரன். சூரிய செயல் ஒவ்வொரு ஜீவ உடலில் செயல் சூடு. அருவாகி நின்றது அறியேன் பூரணமே. அருவுரு ஒப்பற்றது, அளக்க முடியாதது, எங்கு எப்படி என்ற நிலை புரியாதது. இங்கு தராத்தரன் சூடு சரீரம் எங்கும் அதன் உள்ளில் கலர்ந்து சூரிய வெளிச்சம் ஏறுவதில்லை. என் மனசு வாயு செயலில் செயல்படுவது. ஒரு சுவாசம் இழுத்தால் நெற்றி, சங்கு, இருதயம், நீர்க்குடல், அன்னக்குடல், மலத்துவாரம் வழி கால்பாதம் சென்று நாசியை சுற்றி பற்றி செயலில். கண்ணு, மூக்கு, காது, வாய், மெய் உணர்வாய் செயல்படும் வகையில் மனசு செயல். அந்த இடம் மொத்தம் உன் சூடு ஏறி வருவதில். அந்நிலையில் அனாதியான மனசில் செயல் முடிவு உன் வெளிச்சத்தில். அந்நிலை முழுமையடைந்தேன். இங்கு தசநாடி செயலில் வலக்கலை இடக்கலை என்பதில் இந்த சுவாச செயலை கூறியது. மீண்டும் இங்கு இப்படி கூறுவது. அங்கு அதை படித்து புரிந்தவருக்கு இப்படி கூறுவது புரியும். 32 கூறுவது. செம்பன் கமலத் திருவடியை போற்றாமல் பம்பை கொட்ட ஆடும் பிசாசானே பூரணம். இப்போது பம்பை மேளத்தை போவீர்கள். பிசாசென்றால் எது? உன் உடலுக்குள் இருப்பது.
எந்த உடலிலும் பிசாசு என்ற ஜலசக்தி செயல். பிசாசு சா பிசாசானே. சா என்பது நீர். சா நீர். ஆவலி அன்னக்கூடலில் 2 சா 2 ஆவலி. நே 2 வாய்வெழுத்து. ஏ என்ற சொல் நே அதில் அதுவும் வாயு. பா வாயு. ஈ ஒலி. பி என்பதில் ஈ ஒலி நீரெழுத்து. அப்போது 2 அன்னக்கூடலில் செயல் ஆகாரம் செயலில். பி ஜல சக்தி 2 சா 1 ஈ 3 செயல். அதில் 4 வாயு 4 சத்து. பிசாசானேன் வாயு செயலால் அது இல்லாமல் ஆனேன். அகங்கார உடல் செயல் மாறியது. இதில் 2ஆம் வரி செம்பொன் என்பது பட்டினத்தார் செம்பொன் அம்பலவனை என்பது. இங்கு செம்பொன் கமல திருவடியை கமல கண்ணன் கண் செயலில் காரிய இடம் அன்னக்கூடலில் காமம் உருவாவது. ஆகார மலத்தில் நீர்சக்தி. செம்பொன் நீர் நிறம் செம்பு நிறம் வெளியே. இன்று வாழைத்தோட்டங்கள் நீர் ஊற்று இடங்களில் அங்கு காணும் அந்த நிறம் உங்கள் உடலுக்குள் உண்டு. செம்பு நீர் குடிப்பவர்கள் உடலில் அது கரையாக இருப்பது. அது பொன் நிறம் என்பது பிராணயாம செயல். மூலாதாரத்தில் வெளிச்சம் கண்டு அந்நிறத்தில் அந்த நிறத்தை மாற்றி வருவது பொன் நிறம் காணும் செயல். அதை கமல திருவடியை போற்றாமல் நெற்றியில் பிறந்து இறக்கும் காட்சி காண்பதில் பம்பை வாயு செயல் உணர்வு. இம் வாய்க்குள் நிற்குமிழ். இம்பை என்ற சொல் நீங்கள் உங்கள் ஒலியால் சங்கிலிருந்து அது பிரிக செயலில் செல்வது. கண் மேல் பிரிகத்தில் சன்னி வரும் இடத்தில். அந்த சன்னி வருவது டாக்டர்களிடம் கேட்கலாம், வைத்தியர்களிடம் கேட்கலாம். சன்னி நெற்றியில் எங்கே வருவது தெரிந்தவர்கள் கூறுவார்கள். நெற்றியில் பிரிகத்தின் நடுவில். இம்பை இம் வாய்க்குள் உணர்வு பை. அப்போது பா எழுத்து சொல்வதில் 3வது வகை எழுத்தாக வரும். கட்டி குறைந்து கேட்பது. அது பிரிய அணக்கம் சக்தி மாற்றி அதன் நிலையில் இருந்து உன்னை ஏற்றுவதில். பை ஒலி நெற்றி. ஐ ஒலி கண் பிரிகச் செயலை. அதன் தத்துவம் கொட்ட அந்நிலை மாற. என் அகங்காரம் என்னை மறந்து ஏதேதோ செய்வதில் பிசாசு சுபாவம் மாறிவர உன் அருளில் என்னை மறந்து விளையாடினேன் என்பது. இந்நிலைவில் பட்டினத்தார் சாம்பலில் உருண்டு புரண்டு வந்தது நீங்கள் படித்ததில் உள்ளது. அந்நிலையும் இதில் சேர்க்கலாம். அந்நிலை முழுமை அடைந்தேன் அக்காட்சியில். இப்படி கூறுவது தமிழெழுத்து ஒலியில் பிறப்பிட ஸ்தானம் செயலில் கூறுவது. இந்த ஒலிகள் உங்கள் உடலில் எழுத்துக்கள் கூறுவதில் ஒலிப்பது. உள் அறிவில் கூறுவது. இப்படி சிந்திப்பது. பணம் சம்பாதிப்பவர்களுக்கு என்ன கிடைக்கும்? காலை வேலை மாலை மது என்பவர்களுக்கு இதை விரும்பினால் என்ன கிடைக்கும்? மொத்தத்தில் இதை நீங்கள் கேட்கும்போது உங்கள் மனதை திறந்து கேட்டால் உண்மை புரியும். எங்கும் பக்தியை கூறி எந்த தெய்வத்தை அதன் வசனம் கேட்டு நான் எப்படி கும்பிட்டாலும் நாம் செய்யாமல் நம் உடல் மனசு செயலால் நடப்பது. அது பணத்திற்கு. அந்நிலை அவனவன் உடல் செயலால் நடப்பது வேலை செய்து.